கடந்த ஒரு 10, 15 நாளா செம மழை. அதனால வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு டேம் எல்லாம் ரொம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கேஜிஎஃப் பேத்மங்களா டேம் வந்துட்டு ரொம்பிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஃபாலோ அப்பா இருக்கிற இடங்கள்லாம் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பேத்மங்களா டேம் கிட்ட போய் பார்த்தா, அங்க உள்ளயே விடல. ஸோ அப்புறமா அந்த தண்ணிய மட்டும் அப்படியே மேலாக்க பார்த்துட்டு அந்த போலீஸ் மேடம் அங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், "மேடம் எங்க மேடம் வாட்டர் ஃபால்ஸ்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அது இங்க இல்லப்பா, கோடியள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த விகோட்டா ரோடு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். அங்க போய் பாருங்கன்னு பார்த்தா, அங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த வீடியோவ மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கேக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்க மம்மியும், தங்கச்சியும் கூட வந்திருந்தாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போயிருந்தேன். கார்ல போயிருந்தோம். ஸோ இது ஒரு சடனா நம்ம பிளான் பண்ணது தான். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல யோசிச்சோம். நம்ம சரி வாங்க வாங்க போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டோம். ஸோ இல்லைன்னா பசங்களையும் கூட்டின்னு வந்திருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து அப்படியே வாக்கிங்கில் போய் கோடியள்ளிக்கு போய் சேர்ந்தாச்சு. அங்கே ஒரே சேரு கைஸ். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இறங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டர்ட்டியாகவும் இருக்குது. நாம் சேஃபாக எங்கே நம்ம கால் நினைக்கலாமோ அந்த இடத்துல போய் நின்று கொஞ்சம் விளையாடணும். நாம் விளையாடல. அவங்க எங்கள் மம்மியும் தங்கச்சியும் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால அங்கே ஃபுட்டு நிறைய விஷயம் இருக்குது. கச்சா முச்சான்ட்டு கார்ன் இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஸோ போயிட்டு தண்ணியில் மட்டும் கொஞ்சம் விளையாடிட்டு கால் நினைச்சிட்டு, ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காற்று வந்துக்கிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா நானும் வேடிக்கை பார்த்துருந்தேன், தண்ணியெல்லாம் எப்படி போகுது அப்படிமா. அங்கே அந்த சவுண்டு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த தண்ணி போகிற சவுண்டு. ஸோ அது பார்த்துட்டு கொஞ்சம் அந்த பக்கமாக போய் தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தது. அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தேன். நிறைய பேர் இருந்தாங்க கைஸ். தண்ணி ஒரு ஒரு இடத்துல ரொம்ப ஃபோர்ஸாக வருது. சின்ன பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ உளுந்து பெரண்டு அப்படியே தண்ணியில் குளித்து, உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் தண்ணியில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அப்புறமா ஃப்ளோ வர்ற இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. 5 மணி ஆனவுடனே அங்கேருந்து கிளப்பி விட்டாங்க. 5 மணினா டைம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் யாருனா இருந்தால் போய் ட்ரை பண்ணுங்கள்.